ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் தொக்கு தாங்க. மஷ்ரூமில் கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மஷ்ரூம் தொக்கா இல்லை நான்வெஜ் தொக்கானே தெரியாது, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒரு 4-5 மஷ்ரூம் மட்டும்தான் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் 2 கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான சால்ட்டு இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மஷ்ரூமுக்கு மட்டும் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாங்க. மஷ்ரூம் வந்து மசாலாவில் நல்லா ஊறட்டும். இதே தொக்கை வந்து நீங்கள் காலிஃப்ளவரு இல்லை சிக்கன் மட்டன்லேயும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். நான் வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு முட்டை எடுத்துகிட்டு கூடவே 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய்க்கு எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மாற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர அளவு வறுத்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி வந்து முன்னாடியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மஷ்ரூம்லேயே வந்து பெரிய ஸ்பூன்லேயே வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்பைஸியாக இருந்துச்சு. நான் வந்து மிளகாத்தூளில் கொஞ்சம் சேர்த்தி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மஷ்ரூம்லேயே வந்து நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தொக்குக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்க டைம் எடுக்கும். ஸோ வந்து இப்போ இருக்க கலரை விட வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்சாக இருக்கும்னு சொல்லி. அப்போ தான் வந்து தக்காளியோட ரா ஸ்மெல்லும் இருக்காது. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேட் பண்ண மஷ்ரூமையும் ஆட் பண்ணிடலாம். எனக்கு இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் வந்துச்சு. ஸோ நான் எல்லா பொடியுமே ஆட் பண்ணிட்டேன். மேரினேட் பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஷ்ரூம்லேருந்தே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. ஸோ நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணியிலேயே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா மஷ்ரூம்லாம் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சுங்க. பட் வந்து நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி வரல. ஸோ அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இது மஷ்ரூம் தொக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா 2 நாள் நம்ம நாக்கை விட்டு இந்த டேஸ்ட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த தொக்கு சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, முக்கியமாக பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்க்கெலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.